இவன் ஏன் நம்மளை பார்த்து தலையில் அடிச்சுட்டு போகிறான்? நான் தான் சார். உள்ளே போங்க. ஓகேப்பா, நான் முடிச்சுட்டு ஈவினிங் கால் பண்ணுறேன். சரியா சார்? மே ஐ கமிங் சார்? வாப்பா, உட்கார் தம்பி. நீங்கள் என்ன கதை சொல்ல போகிறீங்க சார்? அப்படியே ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வந்தா. யோ, ஒழுங்காக கதையை சொல்லியா? இப்போதான் ஒருத்தன் வந்து கதை சொல்லிட்டு போனான். அவன் என்னன்னா கதைக்கு கரு இல்லை, காதலுக்கு கத்திரிக்காய் இல்லைன்னு சொல்ல. நீ என்னன்னா கத்திரிக்காய் காம்புலன்னு சொல்கிற. ஒழுங்காக கதையை சொல்லியா? சார் சாரி சார், சாரி சார். நான் நேராக கதைக்கே வந்துடுறேன். நான் கதை சொல்கிறேன், நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இவன் பேர் தான் சார் பவரு. இவனு எல்லாரும் போல ஒரு பொண்ணை லவ் பண்ணா. இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கான்னா இதுக்கு காரணம் ஒரு பொண்ணு தான் சார். ஏம்பா, இன்னும் நீ ஸ்கூலுக்கு போலியா? பசங்களாம் வெயிட் பண்ண போறாங்க. ஐயா மேலே பாரு. கா, நாலு வடை கொடுங்கக்கா. இருப்பா, வேகட்டும். என்னக்கா காசை காரி துப்புற? 2 மானம் கட்டது இப்ப வரும் பாரு. என்ன சரளா, எப்பவுமே கடை காலியா இருக்கும். இன்னைக்கு கஸ்டமர் ஃபுல்லா இருக்காங்க. கல்லா கட்டுது போல இருக்கு. ஐயா, என்னம்மா காலையிலே கஸ்டமர் நிக்க வச்சிருக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியும். போய் தொலைடா துப்பு கட்ட நாய. தேங்க்யூ மம்மி. என்ன வெக்கமே இல்லாம போறான்? யாருக்கா அவங்க? இப்படிக்கா போறவன் புறம்போக்கு புருஷங்காரன், குடிக்கிறதுக்கு கொசப்பேட்டை போறான். அப்படிக்கா போறவன் தரதல பிள்ளைக்காரன், சைட் அடிக்க சைதாப்பேட்டைக்கு போறான். இது கட்டிக்கிட்ட பாவம், இது பெத்துக்கிட்ட பாவம். இந்தாப்பா நீ வடைய எப்படி? ஆண்டவ பெருமாளே, என்னடா தம்பி பப்ளிக்ல அண்ணன் அச்சிங்க பத்திரியா? 1.5 மணி நேரமா தேடிக்கிறேன். சந்து சந்தா சுத்தி நிக்கிறியா நீ? வா தம்பி பேசிக்கலாம். கையடியா அசிமல? இரு தம்பி பேசிக்கலாம். கையடியா ஃபர்ஸ்ட். சம்மா கான்ல இருக்கறேன். கண்ணாடி குடு. பூ 100 ரூபாய் வாங்குனேன். அதே நீ இன்னும் ஒழுங்கா தரல. தம்பி சட்டை புதுசா இருக்கு. கீஞ்சிடியா சட்டை. தம்பி தம்பி மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? அடிங். ஐயோ அலப்பறையா வந்தேன். அச்சிங்கப்படுத்திட்டு போயிட்டானே. விவரமான பிள்ளையா இருக்குமோ? வேண்டாம், ஆட்டையை போட்டுக்கூடாது. நல்ல வேலை யாரும் பார்க்கல. நம்ம நேரம்.
கடையில் ஆட்டையை போட்டுருவோமா? அம்மா நமஸ்காரம். என் பேர் ஆண்டவ பெருமாள். இருந்துட்டு போட்டோம். வர்ற 1ஆம் தேதி முப்பாத்தம்மன் கோயிலில் 1000 பேருக்கு அன்னதானம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்காக 1001, 501 இல்லைன்னா கூட பரவாயில்ல, 101, 51 கொடுங்கம்மா போதும். கல்லாவே காலியா கிடக்குது. வேணா 4 இட்லி கட்டி தர, எடுத்துக்கின்னு போ. தாராளமாக கட்டி கொடுங்கம்மா, தாராளமாக கட்டி கொடுங்க. அம்மன் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கிடுவா. ஆவி பறக்க இட்லியை கட்டி கொடுத்தா ரொம்ப ஆமா, குடுக்கறதே ஓசி. இதுல உனக்கு சூடா வேற கேக்குதா? பரவாயில்லம்மா. எதை கட்டி கொடுத்தாலும் அம்மா ஏற்றுக்கிடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடியாப்பம் 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 இடியாப்பம். அடி, என் கடை முன்னாடி வந்து இடியாப்பம் இடியாப்பம் கூவாதுன்னு எத்தனை தப்பா சொல்லிக்கினேன். கஸ்மாலம் கையில வயிற்றுக்கு சோத தின்றியா, வேற ஏதாவது தின்றியா? இடியாப்பம் வைக்கிறவனுக்கு இந்த அடியா வேணாண்டா. ஆண்டவ பெருமாள் ஆட்டையை போட்டு அப்பீட்டாயிடுறா. அறிவில்ல, இன்னொரு தப்பா என் நாஷ்டா கடை முன்னாடி வந்து இடியாப்பம் இடியாப்பம்னு சொல்லி கூணும்னு வச்சுக்கோ, பகுலு பிகுலாயிடும். அக்கா இனிமே உன் நாஸ்டா கடை பக்கம் வரமாட்டேன். வேலையை பார்த்துக்கிட்டு தலையெழுத்துடா. சாவுகிறாக்கி. ஏமா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ரோட்ல போறவங்க கிட்ட சண்டை போடாதுன்னு. அடிபோடி, பஜார்ல உஜார இல்லைன்னா நெஜார உருவிட்டு போயிடுவாங்க. சரி சரி, நீ என்ன இன்னும் ஸ்கூலுக்கு போலியா? அம்மா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஸ்கூல் இல்ல காலேஜ்னு. அது என்ன கஸ்மாலமோ எனக்கு தெரியல. சரி சரி, துட்டு கொடு, நான் கிளம்புறேன். இதுல ஒண்டி கரெக்டா இரு. ஒரு இழிச்ச வாயினையும் காணா. இந்தா வந்துட்டான்ல. தம்பி எங்க போற? இட்லி வாங்க போகிறான். கடையில் இட்லி தீந்துருச்சியா? ஐயோ, சரி, பார்க்க சின்ன பையனா இருக்க. என்கிட்ட இருக்க பார்சல் வேணா சாப்பிட்றியா? இல்லை வேணாண்ணா வேணாண்ணா. வச்சுக்க, சின்ன பையன் தான் சாப்பிடணும். பாக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்க? 10 ரூபாண்ணா. இவ்வளோதான் இருக்கா? சரி ஓகே, சாப்பிடு சாப்பிடு. முச்சி எங்கடா இருக்கிற? வீட்டுக்கு வண்டிட்டு போலாமா? தம்பி வணக்கம். என் பேர் ஆண்டவ பெருமாள். நான் ஒரு சிறந்த சமூக சேவகர். வர்ற 1ஆம் தேதி நம்ம முப்பாத்தம்மன் கோயிலுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். உங்களால் முடிஞ்சது ஒரு 1001, 501 முடியலன்னா கூட ஒரு 201, 101 கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தம்பி. 5-10 குத்தா வாங்கி மாட்டியா? கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் தம்பி. அடி குத்தா என்ன தம்பி கையா வாங்கிட்டு இருக்க? பெரிய மனுஷன்ற மரியாதை கூட இல்லாம காசுக்காக தான் உன்கிட்ட பேசிட்டு. நானும் அதே காசுக்காக தான் உன்கிட்ட பேசி நிக்கிறேன். தம்பி வேணாம் தம்பி, வேணாம். சண்டே ஆயிரும் பாத்துக்க. மாதிரி 10,000 கோவிலுக்கு காசு வசூல் பண்ணி கூவுதுறோம். வேணாம் தம்பி, வேணாம். என்ன வேணாம் தம்பி. ஏய் இரு தம்பி, தம்பி பூரா கவரிங் தம்பி. மரியாதையா போடுறேன் தம்பி. சரி காசு என்ன இருப்பா 10 ரூபா தான் தம்பி இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த ஏரியா பக்கம் வந்தேன்னா வந்தேன்னு வச்சுக்கோ தம்பி. இரியா, நானும் உன்ன மாதிரி 10,000 கோயிலுக்கு ஊத்திக்கிறேன். ஆண்டவ பெருமாள்கிட்ட ஆட்டை போட்ட முதல் நீதாயா? ஏய் இரியா, வேணா தம்பி, பாத்துக்க, புரியுதா? ஆண்டவ பெருமாள்கிட்ட இல்லடா, நான் ஆட்டையை போட்ட முதல் நீதான். என்னடா, என்ன பவர் லேட்டு? காலையில் ஏந்திருக்க லேட் ஆயிடுச்சுடா. சேட்டா 3 டீ. ஏன்டா நீ சாப்பிடலையா? பக்கத்தில் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன். சரிடா. போட்டாச்சா? 50 ரூபா கொடுங்க. சேஞ்ச் இல்லையே. என்கிட்ட சேஞ்ச் இல்லை. 50 ரூபா ஈஸி பண்ணுப்பா. இவ்வளோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டே பவரே கவுந்துராதரா. தெரிஞ்சுதான் பண்றானா? என்னப்பா இது, சேஞ்ச் இல்லையா? ஐயோ பாக்குறானா பாரு. ஏன்ட்டு சேஞ்ச் இல்லையே. சரி, இந்த பொண்ணிட்டு 50 ரூபா சேஞ்ச் மாற்றி கொடுத்துருங்க. சரிப்பா. அக்கா ஒரு 100 ரூபா சேஞ்ச் இருக்கா? இல்லைப்பா. சரி. ஹலோ, சேஞ்ச் இல்லையா? இந்த 50 ரூபாய் லவ் யூ நோட்டை பவர் கிட்ட கொடுக்கலாமா வேணாமா? ஏய், அதான் 50 ரூபா வச்சிருக்கல, அவன்கிட்ட கொடுத்துட்டு வாடி. ஹலோ, அதான் 50 ரூபா இருக்குல்ல, கொடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
ஏய் என்னடி ஐ லவ் யூன்ற 50 ரூபா நோட்டு அவன்கிட்ட கொடுத்துட்ட ஏதாவது தப்பா நினச்சிக்க போறான்டி. ஏய் இல்லடி, சின்ன வயசுல நாங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போதே தெரிஞ்சோ தெரியாமலோ ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டோம். கல்யாணம் பண்றதா சத்தியம் கூட பண்ணிக்கிட்டோம். அது டெஸ்ட் பண்றதுக்காக தான் 50 ரூபா நோட்டை அவன்கிட்ட கொடுத்தேன். ஓ உங்களுக்கு சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்லாம் வேற இருக்கா? அந்த கன்றாவிலாம் எனக்கு இல்லடி. டேய் பவரே, டீ சாப்பிடலாம், துட்டு கொடு. சேட்டா எவ்வளோ சேட்டா ஆச்சு? மொத்தம் 33. ஏஹே சேட்டா 3 ரூபா கலாலா போடு, 30 ரூபா அக்கௌண்ட்டில் போடு. ஏடா நோட்டை பெரட்டி பெரட்டி பார்க்குற? பவரே, ஏய் யாரா அந்த பொண்ணு? தெரியலடா. இதுக்கு என்னடா அர்த்தம்? இந்த பவர் அந்த பவர் இருக்குதாம்மா. மச்சான் அவன் லவ் பண்ண எனக்கு எப்படா தெரியும்? காலேஜ் முடிஞ்சு இந்த வழியாக தான் வர போறா. பக்காவா பத்திரமா இருக்குது. என்னான்னு கேட்டால் அவளே சொல்ல போறா. சூப்பரா மச்சான், இங்கே இருந்து அவட்ட என்ன கேட்டு தான் போகிறோம் வீட்டுக்கு. கல்லுக்கு பவரு. என்ன சார், என்ன சாப்பிட்றீங்க? நம்ம கடையில் என்ன காஸ்ட்லியான சரக்கு இருக்கு? மென்சினோஸ், ம் லா மார்டின், ம் டைரக்டர் ஸ்பெஷல், ஹீரோ ஸ்பெஷல், ஹீரோயின் ஸ்பெஷல், ம் நெப்போலியன், பில் கிளின்டன். பில் கிளின்டனா? பில் கிளின்டன் முன்னாள் அதிபர் பேராச்சே. அவர் பேர்ல புதுசாக சரக்கு விட்டுருக்காங்க. சிக்னேச்சர் மார்பியோஸ், ரொம்ப காஸ்ட்லியான அன்சிகா மேத்தா. அன்சிகா மொத்தோனியா? இப்போ இதெல்லாம் எவ்வளோ ரேட் வரும்? 1001, ஆ 2001, ம் 501. இதுல எது சார் வேணும்? நம்மகிட்ட இருக்கிறதுலே கம்மியான மட்டமான மகா மட்டமான சரக்கு ஏதாவது இருந்தால் எடுத்துட்டோம். போ ஆளை பார்த்தா அப்பா டக்கர் மாதிரி இருக்க, உள்ளுக்குள்ள அம்மா டக்கர் மாதிரி மட்டமாக மகா மட்டமாக மானுக்கிட்ட மாட்டி இருக்கு. ஃபுல்லாக ஆஃபா கோட்ரா. இல்லை, ஒரு கட்டிங் இருந்தால் போதும், எடுத்துட்டோம். போ. அடிச்சி உன்னை நம்பி காசு மிஸ் பண்ணிட்டேனே. என்ன சைடிஸ் வேணும்? சைடிஷ் எதுக்குப்பா? அதான் அண்ணன் ஊருக்கு சப்பிட்டு இருக்காப்புல இல்லை, நானும் கொஞ்சம் வாங்கி சப்பிக்கிறேன். கிளம்பு போய் எடுத்துட்டு போ. போ தெரிக்க சரியான சப்பி பாட்டியா இருக்கானே. 40 ரூபா கொடு. என்னப்பா 5 ரூபா தரேன்? இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினா 5 டிப்ஸு. அடப்பாவிகளா, என்ன பார்க்குறீங்க? உள்ளே வாங்கினா ஓவர் காஸ்ட்லி. அதான் வெளியே இருந்து வரும்போதே வாட்டர் பாக்கெட்டோட வந்துட்டேன். அண்ணே கொஞ்சம் ஊறுகாக்குண்ணே. நமஸ்காரம். என் பேர் பெருமாள், ஆண்டவர் பெருமாள். நம்ம நாகாத்தம்மன் கோயிலில் 1000 கிடா வெட்டி பொங்க வைக்கலாம்னு இருக்கோம். உங்களால் முடிஞ்சது ஒரு ஃபுல்லோ ஒரு ஆஃபோ இல்லைன்னா ஒரு கோட்டரோ கட்டிங்க கொடுத்தா இந்த ஆண்டவ பெருமாள் மட்டையாயிடுவான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் ஏறி நிற்கிற போதையும் இறக்கிடுவான். எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்னடா அடப்பாவி, இதை சொன்னதுக்கே காணாம போயிட்டான். ஐயே அப்பா. இதுதான் மிச்சம். ரைட்டு விடு. டேய் ஏனடா அந்த பொண்ணை ஒன்று காணோம்? மச்சி வெயிட் பண்ணு, காத்து இருந்தால் தான் காதலில் ஜெயிக்க முடியும். ஆமாம், விரலெல்லாம் கொஞ்சம் காதல். இது காற்று இருந்தால் அவன் காதலில் ஜெயிக்க போகிறாங்க. காலையில இருந்து அவன் இன்னும் இங்கேயே நிற்கிறான் பாரு. நீ காலையில் கொடுத்த 50 ரூபா இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்லாம் இப்போ பட்டமாக தெரிய போகுது. சி வாடி மச்சான், உன் லைலாக வந்துட்டு இருக்கா பாரு. பவரு இப்போதான் அவன் பவரை காட்ட வேண்டிய நேரம். என்னன்னு கேட்டு வரேன்டா. ஹலோ நில்லுமா, இதுக்கு என்ன அர்த்தம்?
இதில் என்ன எழுதியிருக்கு? ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. நீயா கேட்டேன்? இங்கே தானே கேட்டேன். உன்னை தாண்டி கேட்குறான். ஏன் உனக்கு தெரியாதா? இதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. வா. இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் தெரியுமா? சூர்யா, ஜோதிகா, சுந்தர்ஷி, குஷ்பு. வாடி போகலாம். சிப்ப ஓடி, உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சொல்டா, என்னாச்சு? என்ன மச்சி ஊத்திச்சா? இல்லடா, இது என்ன அர்த்தம் கேட்டா, ஏன் உனக்கு தெரியாதுன்னு சொல்றடா. மச்சி மச்சி சாங்கு இங்க போயிடாத, காதல இன்ஃபார்ம் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இதில் ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. அவட்ட கேட்டதுக்கு ஏன் உனக்கு தெரியாதான்னு சொல்கிறாள். என்ன பண்ணுறது? கிளியராக ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. யாரா இருப்பா இவ? சரளா, மணி 10 இவன் ஒருத்தன் ஸ்கூல் திறந்துருவாங்க, பசங்க வெயிட் பண்ணுவாங்க. பேட்டா கூட கிளம்பணும். புறம்போக்கு புத்தி எங்கே போகுது பாரு. ராத்திரி எது பகலதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. குடிக்கிறதுக்கு அலையுது பாரு. கமனு படுத்துவங்க. கஸ்மாலாம் உனக்கு என்னடா ஆச்சு? அவன் தான் குடிகாரன், நைட்டும் பகலும் பெணாத்திக்கிட்டு கிடக்குறான். நீ படுத்து தூங்குடா. ஏன்டா அந்த மாதிரி உயிர் எடுக்கிறீங்க? தண்ணி வந்துருச்சு வாங்க தண்ணி வந்துருச்சு. தண்ணி வீட்டுக்கே வந்துடுச்சா? அட புறம்போக்க, தண்ணி லாரி வந்துருச்சுன்னு தண்ணி பிடிக்க கூப்பிடுறாங்க. குடிக்கிறதுலே இரு. பவரு வாடா, 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். ஏப்பாமா, உனக்கு ஒரு வேலையே இல்லை. உன் வீட்டுக்காரர் தான் குடிக்கிறதுலையும் பிடிக்கிறதுலையும் நல்லா திறமைசாலி தானே. அவரை இட்டு போமா. ஐயா துப்பு கட்டவனே, எழுந்து வாடா, 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். சரளா, தண்ணி அடிக்க வேணா கூப்பிடு, குடிக்க கூப்பிடாத. 2 உருப்படாத ஜென்மம் வந்து எனக்குன்னு வாச்சிருக்கே. நோட்டை பிரட்டி பார்த்துக்கிட்டே இரு, பொழுது விடிஞ்சிரும். ஒருவேளை நம்ம வட வனிதா இருப்பாளோ? காத்தால அவ ஊட்டாண்டா போய் பாத்திர வேண்டியதுதான். ஓகே. பவரு ஊட்டாண்டா ஆளே பார்க்க முடியல. முந்தையெல்லாம் அடிக்கடி வருவ. ஏன் ஏதாவது வேலைக்கு? இல்லக்கா, வேலை ஒன்றும் செட் ஆகலக்கா. பவரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணுல வனிதா, அதான்ப்பா உன் கூட ஸ்கூல்ல 5வது வரைக்கும் ஒன்னா படிச்சால. ஆமா. நீ கூட வட வனிதான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பிய. அவ இப்போ பெரிய பொண்ணாயிட்டா. பெங்களூர்ல எங்க அண்ணன் வீட்டில் தங்கி படிக்க வச்சிருந்தேன். ஆனா போன வாரம் இட்டாந்து இங்கே காலேஜில் சேர்த்துட்டேன். இப்போ இங்கே தான் இருக்கா. வனிதா இங்க யார் வந்திருக்கா? வந்து பாரு. தெரியாத மாதிரி நடிப்போம். என்னம்மா அப்படி பாக்குற? அடையாளம் தெரியலையா? நம்ம பவருமா? ஏமா கொஞ்சமாவது எனக்கு அறிவு இருக்கா? சின்ன வயசுல யாரெல்லாம் என் கூட படிச்சாங்க. எல்லா நேரத்துல எல்லாரையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பழசெல்லாம் மறந்து போச்சு. என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? பவர் மூஞ்ச பாரு, சப்புன்னு ஆகி போச்சு. மூஞ்ச பாரு. பவரு, அது ஏதோ தெரியாம பேசிடுச்சு. ஏதோ மனசுல வச்சுக்காதையா. நான் தண்ணி பிடிக்க போயிட்டு வரேன்.
நான் பவரு அந்த 50 ரூபாய்க்கு அர்த்தம் புரிஞ்சுதா? தெரியலையே. நீ வேஸ்ட்டு, பக்கா வேஸ்ட்டு. வனிதா வனிதா சீக்கிரம் வாடி, டைம் ஆயிடுச்சு, போலாம். ஏய் என்னடி அந்த அரலூசும் ஊட்டாண்டே வந்துட்டான். ஐ லவ் யூக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டேன்னு கேட்டா அழுவி போன ஆப்பிள் பழம் மாதிரி தெரியாதுன்னு வழிகிறான். அவனை பார்த்தாலே பாவமா இருக்குடி. நீயாவது அவன்கிட்ட லவ் யூன்னு சொல்லுடி. எனக்கும் சொல்லணும்னு ஆசைதாண்டி. ஃபைனல் இயர் காலேஜ் முடியட்டும், நானே அவன்கிட்ட அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் அவனை பிடிக்காத மாதிரி இப்படி தான் நடிக்க போகிறேன். ஏய் அவன் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறான்டி. அந்த அளவுக்குலாம் அவனுக்கு தைரியம் இல்லடி. வா போகலாம். என்ன பவரு, மூஞ்சில பவரே இல்லை. காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கும் கைலாங்கடை வச்சுக்கிற பையனுக்கும் தண்டவாளம் விட்டா ட்ரெயின் எப்படி விடும்? டேய் கம்முன்னு இருங்கடா. மச்சான் மந்தமாக இருக்கான். மச்சான் ஏன் இவ்வளோ ஃபீலிங்காக இருக்க? அந்த 50 ரூபா அவட்ட கொடுத்துட்டியா இல்லை என்ன வச்சிருக்கியா? அது ஒன்றும் இல்லைடா மச்சான். காலைல ஊட்டாண்ட போனேன், அங்கே அம்மா என்ன நல்லா தான் பேசுனாங்க. ஆனால் அந்த வனிதா பொண்ணு இருக்கிறாள என்னை யாரும் தெரிலன்னு சொல்கிறடா. நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சி, உனக்கு ஒரு நல்ல ஐடியா தரேன். காலேஜ் முடிஞ்சு இந்த வழியாக தான் வருவா, இருக்கா இல்லையான்னு ஓப்பனாக கேட்டுரு. ஓகே மச்சான், நான் போய் இபி பில் கட்டு வரேன், நீங்கள் எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுங்கடா. சரிடா மச்சான். இருங்கண்ணே, ஆள் வர்றது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தலை ஒரு கட்டிங் ஜாயின் பண்ணிக்கலாமா? கட்டிங் தான் தலை. கட்டிங் தான், இதில் நீ வேற கட்டிங் தான். ஏய் நானே ஜாயின் பண்ணிக்கிறேனே. இந்தா கட்டிங் ஒன்று வாங்கிறேண்ணே. மட்டையா? ரைட்டு விடு. பந்தா பரமசிவம் பீலா பரமசிவம் பந்தா பரமசிவம் பீலா பரமசிவம். நீ தாண்டா டுப்புக்கு. பந்தா பரமசிவம் பீலா பரமசிவம் பந்தா பரமசிவம் பீலா பரமசிவம். என்ன பண்ணி தொலைகிறது தம்பி? கொஞ்சம் எடுத்துக்கிறவா, தண்ணி அடிச்சு தரேன். இந்த ஓச்சி குடி குடிச்சாலே சொர்க்கத்தில் பறகுற மாதிரியே இருக்கு. நீங்கள் ஓச்சி குடி குடிச்சிருக்கீங்களா? ஓசி குடிலாம் குடிக்கல, என்னைக்கும் ஒரிஜினல் குடி தான். ஆமாம் 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 ஆமாம். என்னதான் ஒரிஜினல் குடியா? அடுத்தவன் ஆட்டை விட்டு குடிக்கிறதுல இருக்க சுகம் தண்ணி. ஏய் எவனாவன்? என்னடி ஆட்டை போட்டவன்? போதி கஸ்மாலாம் மூஞ்சில என் பீசா கைய வைக்க நானே என் வீட்டுக்காரிக்கிட்ட கஷ்டப்பட்டு ஆட்டை போட்டு வந்தேன். ஆண்டவா, என்கிட்டயே நீ ஆட்டை போட்டியா? நீ இப்பயே அடி வைத்த கலக்குதடா. உன்னை பிடிச்சி பொரோட்டா மாவு பயிர் மாதிரி பேய்ஞ்சு விட்டுருவேன். போயிட்டானா? கிளம்பட்டா? வரட்டா? இதோ பாடுறா போறா. என்னடா இப்போதான் இந்த வழியாக போகிறா காலேஜை முடிச்சுட்டு? என்ன மச்சி
ஒரு மாதிரியா போறா? ஒரு மாதிரியா போல மாப்ள, உன்னை முழுசா புரிஞ்சின்னு தான் போறா. இவனுங்க இருக்கிறானுங்க. மச்சி காதல் வானா வரும் போனா போவோம் மச்சி. இந்த ஐட்டம் இல்லைன்னா வேற ஐட்டம். ஏய், அவன் ஐட்டம் இல்லடா, என்னோட இஷ்டம்டா. சின்ன வயசுல 5ஆம் கிளாஸ் படிக்க சொல்ல அவன்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போனடா, நான் உன்னை லவ் பண்றேன்னு. ஆனா இப்ப அவ அப்படி இல்லடா. இப்படி என்னடா சத்தியம் பண்ணீங்க? டேய் பவரே பவரே வாடங்க. சி என்னம்மா சும்மா பவர் கூவி நிற்கிற? ஐயா இந்த குண்டான எடுத்து போய் உள்ள வை. ஒரு வேலைக்கு லாயக்கு இல்ல, எல்லாமே நம்மளே பாடுபடணும். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் வந்து வாச்சிச்சு பாரு எனக்குன்னு. அப்பா என்ன பண்றாரு? தூங்குறாரு. அம்மா என்ன பண்றா? வடை சுடுறா. நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதுதான். பவரே அந்த அண்டாவுல உள்ள எண்ணெய் எடுத்துட்டு வா. டேய் இங்க வா. ஆமா இதுல உள்ள வடையங்க, இந்த எண்ணெய் இதுல எப்படி வந்துச்சு? வடையை தின்னுட்டமா? வடைய தின்ட்டியா? 50 வடையுமா? 50 வடையும் தின்ட்டமா? எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு நீ சொல்ற 50 வடையும் தின்னுட்டேன்ட்டு? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ 50 வடையும் தின்ப? என்னடா பவரு, அம்மாவை இந்த அடி அடிக்கிற? நைனா உனக்கு இன்னும் போக தெரியலையா? அம்மா தான் போட்டு என்ன அடிக்கிறா. யார் அடிக்கிறா யார் அடி வாங்குறா உனக்கு இன்னும் தெரியல. அடிக்கிறாளா? நீ அழுதான் உன்னை விட மாட்டேன். அடிக்கிறாளா? நீ மாட அடி வாங்குற? இங்க வா, உனக்கு தான் உருட்டு கட்டை இருக்கு. வாங்க. இங்க பாரு, போய் 1 கிலோ உளுந்து வாங்கிட்டு வர்ற. இதுல 150 ரூபா இருக்கு. போயிட்டு வா, 100 வடை சுட்டு வைக்கிறேன். அப்படியே கம்பியும் காய போட்டு வைக்கிறவா. சுட்டு வை துண்ணே தீத்துடுறேன். பவரு ஏன்டா அழுவுற? வடையை தின்னுட்டேன்னு அம்மா சிச்சி. சரி சரி அழாத. இந்த சாக்லேட். வனிதா எனக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்கள் அம்மா வடை கடையே வச்சாங்க. உனக்கு வடை பிடிக்கிற மாதிரி எனக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும்டா. அதனால தான் எங்கள் அம்மா இட்லி கடையே வச்சாங்க. எனக்கு வடையும் பிடிக்காது, இட்லியும் பிடிக்காது. எங்க வீட்ல எப்பவுமே உப்புமா தான். பொடி சிப்படா. டேய் ஏன்டா வடைன்னு என் தலையில் தேய்க்கிற? தலையில் தேய்ச்சா பெயின் வராது. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. அப்ப என் கூட இருப்பியா? என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? இப்போ இல்லடா, கடைசி வரையும் உன் கூடயே இருப்பேன். ஆனால் இனிமே நம்ம பார்க்க முடியாது. அப்ப நீ செத்து போயிடுவியா? சி இல்லடா, பெங்களூர்ல எங்க மாமா வீட்டுக்கு படிக்க என்னை அனுப்புறாங்க. எப்படியும் காலேஜுக்கு இங்கே தான் படிக்க வரும். அப்ப நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். நிஜமாவா? உண்மையாவா? சத்தியமாவா? சத்தியமா உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. ஐ லவ் யூ. கண்ணு தர சத்தியம் பண்ணிட்டு போனவ என்ன யாருமே சொல்ல. என்னடா மச்சான் பண்ணலாம்?
என்னடி என்னடி ஆச்சு? அவர் போயிட்டான்டி. எங்கடி போயிட்டான்? செத்து போயிட்டான்டி. ஏய் என்னடி சொல்ற? இங்க வண்டில கூட்டிட்டு போறாங்கடி. இனிமே நீ இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் பவர். என் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொன்னேனே நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. என்னை விட்டு போயிட்டே பவர். பவர் நான் என்ன பண்ணுவேன்? நீ இல்லாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் பவர். பவர் எனக்கு நீ வேணும் பவர். இருக்கு பவர். முடியும் உன்னை விட்டு எப்பவே போமா பவர். உன்னை விட்டு எப்ப போமா பவர். என்னை எப்படி ஏமாத்திட்டு போயிட்டேடா. ஐயோ என்ன பண்ணுவேன்? ஐயோ 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 ஐயோ. அடப்பாவி. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? நமக்கு தான் சின்ன வயசுல கல்யாணம் ஆச்சேடா. இப்போ ஆடலாமா? இப்போ ஆடலாம. சார் எப்படி சார் இருக்கு கதை? சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஓகே சார். சார் பாப்பா காபி சாப்பிடுங்க சார். என்னப்பா? சார் வடை சாப்பிடுங்க சார். வடையா? என்னப்பா வடை சூடே இல்லை? சார் எங்கள் அம்மா வீட்டாண்டா வடைக்கடை போட்டிருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஆட்டை போட்டு வந்த சுட்ட வடை சார். அப்படியாப்பா? இப்போ என்கிட்ட கதை சொன்னியே அதுவும் சொந்த கதையாப்பா? சார் ஆமாம் சார். சரி ஓகேப்பா. அப்போ நம்ம படத்துக்கு யாருப்பா ஹீரோ? ஸ்டார் சார். ஸ்டாருக்கெல்லாம் பவர் யார் சார்? யாரு? நம்ம சூப்பர் ஸ்டாரா? இல்லை சார், நம்ம பவர் ஸ்டார். நம்ம படத்துக்கே பவர் கொடுத்தா மாதிரி பவர் ஸ்டாரே ஹீரோ ஆகிட்டியே. சூப்பரியா. தேங்க்யூ சார். அடுத்த வாரம் நல்ல நாளாக பார்த்து ஏவிஎம்லேயே பட பூஜையை போட்டுருவோம். ஓகேவா? ஓகே சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். இருப்பா, கதை சொன்ன ஓகே, டைட்டில் சொல்லவே இல்லை. வடை சார்.